இல்லைங்கண்ணா, இல்ல 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 இல்லைங்கண்ணா, 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 இல்லைங்கண்ணா. இன்னைக்கு 1971 சென்சஸ் நடந்துச்சு கடைசியா. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை 71 சென்சஸ் வச்சு நாம சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக லோக்சபா எம்பி 469. முதல் தேர்தல் 1951-52 469 இருந்து 543 வரை நாம ஏற்றி இருக்கிறோம் 20 வருஷத்துல. எப்படினாங்கன்னா ஒரு 10 ஆண்டு கால சென்சஸ் வச்சு இப்ப 71 சென்சஸ் வச்சு 543. இன்னைக்கு நீங்க மறுபடியும் 1971 சென்சஸே நீங்க வச்சு கொண்டு போறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாம மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்பவே அடைஞ்சிட்டோம். 2.1 ஃபெர்டிலிட்டி ரேட் அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு 7.17, மொத்தம் 543ல 39 7.17. அது அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு யூபி போனீங்கன்னா 30 லட்சம் 28 லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. நமக்கு 18 லட்சம் 16 லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எம்பிக்கள் அதிகமாயிரும். அதனாலதான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்றாங்க, இது காங்கிரசினுடைய கணக்கு, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை செய்ய போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் ஏற்றம். இன்னைக்கு 543க்கு 7.17, நாளைக்கு ஒருவேளை சீட்டு 800 ஆனாலும் 7.17. இன்னைக்கு யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கும் அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றம் இல்லை, எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கம் இல்லை. எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும், நிலப்பரப்பு வச்சு போலாம், யூபிக்கு நிலப்பரப்பு பெருசு, இல்ல நம்ம மக்கள் தொகையை வச்சு போலாம், யூபிக்கு மக்கள் தொகை அதிகம். 1971 பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தாலும் சகோதரருடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க. நீங்க 2 மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணா கூட. ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை மட்டும்தான் நல்லது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க அவங்க, நாங்க மத்திய அரசு சொன்னதை மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் நாங்க தென் மாநிலம் சிறப்பா செயல்பட்டோம், வட மாநிலங்கள் சரியா செயல்படல, அதனால மக்கள் தொகையிலையோ பரப்பளவிலையோ அவங்க மறுசீரமைப்பு போட்டா கூடுதலான தொகுதி வருது, நாங்க மத்திய அரசு சொன்னதை ஃபாலோ பண்ணதுல எங்களுக்கு தண்டனையா? இல்லைங்கண்ணா, மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கண்ணா? மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்தில் என்ன நியாயம் இருக்குங்கண்ணா? நாம் இன்னைக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் வைத்த 39 எம்பிக்களை பேசுறோம் 543. அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறு தானே. இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. எத்தனை, குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க. ஏன் இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க? அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா? பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும், அவங்கள வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும். அதனால இவர்கள் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம்? அதனால் வெறும் ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். 1000 கோடி ரூபாய் ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டத்தை நடத்திருக்கீங்க. ஈடில ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை குறிப்பிடுறாங்க, எந்த இடத்துல ஊழல் நடந்தது, அப்படி ஊழல் நடந்தா கைது செய்ய வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா கைது செய்யத்தாங்க போறாங்க. நீங்க பாருங்க, 2G கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா? 2G கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்காவை அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயிலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா? எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் அப்பீல் இருக்குன்னு, அது இப்ப அப்பீல் இருக்கு. ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பீல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க, நைட்டை ஏன் கைது பண்ணல? அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, செக் பண்ண போறாங்க, தொடர்ந்து நடக்க போகுது. செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா? ரைடு எப்ப நடந்துச்சு? அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும். அதுவும் இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த டாஸ்மாக் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய
அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அது ரெண்டு விஷயம் சொல்றாங்க. டெல்லியில அதே போல பண்ணாங்க பிஜேபி, தமிழ்நாட்டுல வந்து கையில எடுக்கிறாங்க. ஆனா நேரடியாக அரசு துறையில 1000 கோடி ரூபாய் ஊழல் இல்ல, ஒப்பந்தம் எடுக்கிறது மையமா வச்சு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது விருதான குற்றச்சாட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது திமுகவுடைய வாதம். திமுக இன்னொரு வாதமும் சொன்னாங்க. எனக்கு இடி நடவடிக்கை எடுத்திருப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய காலத்துல போட்ட எந்த எஃப்ஐஆர் இல்ல, 2021 மே மாசத்துல நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், எங்க ஆட்சியில போட்டதில்லை. இடியினுடைய அபிடவிட் கோர்ட்ல பாத்துட்டீங்கன்னா 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதுல கோட் பண்ணிருக்காங்க, பல எஃப்ஐஆர் கோட் பண்ணிருக்காங்க 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு. அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. செகண்ட், இன்னைக்கு தமிழகத்துல எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், 10 ரூபா 20 ரூபா ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய போட்டோ எல்லாம் ஒட்டுறான், இங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்க விக்கிறோம்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யாரு டாஸ்மார்க்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க 2019 அக்காட் அவங்க வீட்டுல நடந்த ரைடு, நான் சொல்ல அக்காட பத்தி, அன்னைக்கே 1000 கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க. அவருடைய சாராய ஆலையில வரி ஏய்ப்பு நடந்திருப்பது. அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், இடியும் இங்க தான் இருக்க போது, திமுகவும் இங்க தான் இருக்க போது, நீங்கள் இங்க இருக்க போறீங்க, நான் இங்க தான் இருக்க போறேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஊழலுடைய பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க, நானும் பார்க்கத்தான் போறேங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.